நாங்க 23 கோடி ரூபாய் கொடுத்தோம். நீங்க கோபத்தோட கேட்குறீங்க. சன் டிவினால உங்களுக்கு கோபம் வரும். அது வந்து மாற்றி. தமிழக அரசின் மீது குற்றம் சுமத்தி வரும் அதிமுக மக்களுக்காக ஏன் போராட்டங்கள் நடத்தவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலளித்துள்ளார். ஒரு எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க இறங்கிய போராட்டம் இப்ப போய் இந்த கனிம வளத்தை லாரியை போய் நாங்க மறிக்கிறோம். நீங்க உங்களுக்கு போடுறீங்களா? நீங்க இந்த அலங்காநல்லூர் ஆளை மூடி கிடக்கு. நாங்க 23 கோடி ரூபாய் கொடுத்தோம். நீங்க கோபத்தோட கேட்குறீங்க. சன் டிவினால உங்களுக்கு கோபம் வரும். அது வந்து மாற்றி இருக்குல்ல. அது ராஜ விசுவாசம் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், அலங்காநல்லூர்ல நாங்க வந்து போராட்டம் நடத்தினோம். நாங்க 23 இல்ல, நீங்க போட்ட செய்தி வேற. நீங்க லண்டன் போனவரை பத்தி போட்டீங்க. அலங்காநல்லூர் போட்டதை நீங்க போடுங்க. நான் வந்து நான் சொல்றேன், நாங்க வந்து இங்க வந்து அலங்காநல்லூர்ல 23 கோடி ரூபாய் நாங்க கொடுத்தோம். நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த மண்ணின் மைந்த இல்ல, நீங்க மண்ணின் இல்ல போராட்டத்தை தான் கேட்குறீங்க. இது நீங்க தான் போராடுறீங்க. நீங்க போராட்டம் நடத்துமா அதிமுகன்னு சொல்றீங்க. இருங்க பிரதர், நீங்க போராட்டம் நடத்துமா அதிமுக? மின்சார கட்டணத்துக்கு நடத்தியிருக்கிறோம், சட்ட ஒழுங்குகளுக்கு நடத்தியிருக்கிறோம், மதுல நடந்த ஊழலுக்கு நடத்திருக்கோம், பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு 10 கோடி ரூபாய்க்கு மேல மாநில அரசு கண்டிச்சு தான் நடந்ததே தவிர மத்திய அரசு கண்டிச்சு எதுவும் போராட்டம். மாநில அரசு தான் சார் இதுக்கு பொறுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சு போச்சு. அவர் பிரதமரை தேர்ந்தெடுத்தாச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனி பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இதுக்கு தேர்ந்தெடுக்க போறது முதலமைச்சர். இந்த முதலமைச்சருக்கு தான் மக்களுக்கான போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கோவப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். நானும் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. யாரை தேர்ந்தெடுத்தாங்க? 39 பேரை உங்க கையில தான் கொடுத்துருக்குறாங்க. எங்க கையில கொடுத்துருந்தாங்க 39 பேரை. நடமாட முடியாத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். காவேரியில் 22 நாள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வச்சு தான் காவேரி உரிமையை பெற்றோம். அது மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கிற போதே. நீங்க கூட்டணியில் இல்லாத போதே போராட மாட்டீங்கள. 39 பேர் போக வர பக்கோடா சாப்பிட, முந்திரி பக்கோடா சாப்பிட வந்துடுறீங்க. அப்புறம் எப்படி நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியும்? இப்போ அதிகாரத்தில் நீங்கள் கடிதம் எழுதிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டாரு. எப்படி பணம் வரும்? பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தானே அதை வந்து கேட்கணும். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியாது, நீங்கள் தானே பேசணும். மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் போராட்டத்தை எடுத்துட்டு போவீங்களா? போவோம், தொடர்ந்து மக்களுக்கான அநீதி எங்கே நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எந்த வடிவத்திலே நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மன உறுதியும் நெஞ்சுறுதியும் கொண்ட ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி தலைமையில் நடக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.